சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, என்னுடைய ரெசிபீஸ் நான் பண்ணும் பொழுது எந்த ஒரு ரெசிபியுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணியே பார்த்துருக்க மாட்டேன். அது எப்படிம்மா நீ டேஸ்ட்டே பண்ணாமல் உப்பு போடுற எல்லாம் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு சமைக்கிறதுனாலையா எதனாலன்னு தெரியாது, நான் நார்மலாக என்ன குக் பண்ணுறேனோ அது வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குதுங்கிற மாதிரி அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வேணாலும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதனுடைய வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னா, எல்லா சைடும் ஃபுல்லாக கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாசனையும் நல்லா கம்மன்னு வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் உப்பே போடலைன்னு அர்த்தம். ஏன் அப்படியே உங்களுடைய மூக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது, அதில் நீங்கள் இன்னும் உப்பு போடலைங்கிறத உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிதான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல்லும் அட் த சேம் டைம் எல்லா இடமும் கொதிக்குது. இப்போ நீங்கள் உப்பு போட்டிருக்கீங்க, வாசனை கொஞ்சம் மட்டாக வருது, ஆனால் சென்டரில் கொதிக்குது அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொதிக்குது அப்படின்னா உப்பு இன்னும் பத்தலை, நீங்கள் உப்பு போட்டிருக்கீங்க ஆனால் அந்த உப்பு இன்னும் பத்தலைன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனலாக நீங்கள் குக் பண்ணும்பொழுது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அந்த வாசனையை வச்சே வந்து இதுக்கு உப்பு போதுமா, ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து சமைக்கும் பொழுது எங்கள் அம்மா வந்து நான் டேஸ்ட் பண்ணேன்னா என்னை திட்டுவாங்க. டேஸ்ட் பண்ணி சமைக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம கடவுளுக்கு பிரசாதம் நெய்வேத்தியம்லாம் பண்ணுறீங்க